பாதி வெயில் பாதி நிழல் கலந்து செய்த மனிதன் நான். இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரு. வெல்கம் டு அவர் சேனல் ஃப்ரம் ஒரே குடும்பம். இன்னைக்கு வேலண்டைன்ஸ் டே. ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே. பட் எனக்கு வந்து ஒரு நார்மல் சாட்டர்டே தான். அதனால இன்னைக்கு கொஞ்சம் சில விஷயங்கள் தான் பண்ண போறேன். ஸோ அதெல்லாம் உங்களுக்கு காட்டிட்டே நான் பண்றேன். தயாராக இருக்கிறீர்களா? எல்லாரும் வேலண்டைன்ஸ் டேக்கு என்ன ஸ்பெஷல்னா, நேற்று அந்த இது பண்ணல பிஸ்கெட் தான் பண்ணேன். சில நாள் டெக்கரேஷன் அது இது பண்ணணும்னு தோணும். சில நாள் இங்க பார்த்து பேசிட்டு இருக்கேன். உனக்கு என்னப்பா நீ பைத்தியம். சில நாள் பண்ண வேணாம்னு தோணும். இந்த வாட்டி எனக்கு பெருசா எதுவும் டெக்கரேஷன் இது அதெல்லாம் இது பண்ணல. தினம் தினம் காதல் அப்படின்னு சொல்லி இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே. அப்படியே சாமிக்கு விட்டேன். ஸோ பிஸ்கெட்ஸ் நல்லா இருந்துச்சு, அதனால போட்டிருக்கேன். இதுல ஒண்ணு மட்டும் எவ்வளவு பெருசா இருக்கு. ரோஸ் மில்க் மாதிரி ஆயிட்டுன்னு சொல்லியிருந்தேனே, அதோட நிலைமை இப்படி. அதையுமே சாப்பிட நல்லா இருந்துச்சு, அதனால அது இப்படி தூள் தூளாவும் உள்ள போட்டுக்கிட்டேன். எதையும் வேஸ்ட் பண்ணக்கூடாது. இப்படி ஒரு புத்திசாலியா இருப்பீங்கன்னு நினைச்சேப்பா. காப்பி போட போறேன். எனக்கு ஒரு டவுட்டு என்னன்னா, பாலுக்கு வாங்கினா ஒரே ஒரு நாள் தான் எக்ஸ்பைரி டேட்டு இருக்கு. ஸோ அதை காய்ச்சி வச்சுட்டா அதுக்கப்புறம் யூஸ் பண்ணிக்கலாமா, இல்லை அந்த கணக்குப்படி அப்பமே குடிச்சு முடிச்சிடணுமா? அது டவுட்டு. இந்த மாதிரி எல்லாம் பேச சொல்லி யாரா சொல்லி கொடுக்குறா? நான் போட்டா மட்டும் ஏன் ஆடையா வருதுன்னே தெரிய மாட்டேங்குது. சரி, அதுக்கெல்லாம் ஒரு குடுப்புல வேணும்ல. ஓகே, எடுத்துக்கோங்க எல்லாரும். இப்போதான் எங்கள் அக்கா கிட்ட இந்த கடலை சட்னியோட ரெசிபி கேட்டேன். பங்கு புளியங்காயும் மிளகும் திப்பிலியும் சேர்த்து இதில் கொஞ்சோண்டு ஒரு ஸ்பூனு பொரிகடலையும் போட்டுக்கலாம். அது கூட பூண்டு தேங்காய் புளி அவ்வளோதான். நான் கொஞ்சோண்டு வத்தல் அதையும் லைட்டாக வறுத்துட்டு அப்படியே அரைச்சிட வேண்டியதான். சூப்பராக இருக்குது. எந்த நேரத்தில் வாய வச்சேனோ அந்த பொரிகடலை கொஞ்சம் கரிஞ்சிட்டு கர்மா இத்தனைக்கும் அந்த பொடி இதில் தான் வச்சேன். எப்படி தான் கரியுதோ. இதில் இந்த எரிச்ச பிடிச்ச வேலையே இதிலேருந்து இந்த தோல் எடுக்கிறது தான். ஆ இன்சா ஆ கும்சா ஆ இன்சா ஆ கும்சா ஆ இந்த முடிஞ்சுதா. ஒரு சுளீர்னு சவுண்ட் வரும், எல்லாரும் கேட்டு ரசிங்க. எப்படி கொஞ்சம் வெங்காயமும் போட்டிருக்கலாம், சின்ன வெங்காயம். அதை உரிக்க ஒரு இது எனக்கு. ஓகே, பேசிக்கலி ஐ எம் சோம்பேறிங்க. எல்லா சவுண்டுமே ஒரு மாதிரி ஆஸ்தட்டிக்கா இருக்குல்ல. இங்க பேட்ச் ஒர்க் பண்ணிடணும். பேட்ச் ஒர்க்கா? இனிமே சனிக்கிழமைனா மீன் குழம்பு, ஞாயிற்றுக்கிழமைனா சிக்கனு, புதன்கிழமை மீன், இப்படிதான் எங்க வீட்டுல பண்ணுவாங்க. மீன் இருக்க நாள்ல ஏதாவது ஒரு குழம்பு வச்சுக்கணும். ஒரு நாள் சாம்பார், ஒரு நாள் ரசம். மீதி எத்தனை நாள் இருக்கு? 2 நாள் இருக்கா? அந்த 2 நாளைக்கு என்ன குழம்பு வைக்க? இது கேள்வி. அது தவிர எனக்கு குழம்பே தெரிய மாட்டேங்குது. பேசாம கொஞ்சம் சுண்டு வத்த இருக்கு. எங்க அம்மா சுண்டு வத்த குழம்பும் பருப்பும் கட்டி பருப்பு வைப்பாங்க. அதை வச்சு விட்டுடலாம். அது எப்படின்னு கேட்கணும். கசக்கும், ஆனா அதை சாப்பிட மாட்டேன். வெறும் குழம்பு மட்டும் சாப்பிட்டு. ஐயோ, இதை எடுக்க வர மாட்டேங்குது. இதுகளும் சரி பண்ணுதே. போடு வெற்றி வந்து என்னை சேரும். எனக்கு ரொம்ப இந்த பேப்பர் ரோஸ்ட் மாதிரினா சுட தெரியாது. என்ன மாதிரி கொஞ்சம் புஸ்டிக்காக தான் சுடுவேன். அது சாப்பிட்டா தான் என்னமோ எனக்கு சாப்பிட்ட மாதிரியே இருக்கும். அந்த பேப்பர் ரோஸ்ட் சாப்பிட்டா ரொம்ப வாயெல்லாம் குத்துற மாதிரி இருக்கும். இப்போ நல்லா ஒரு மீன் வாங்க போகணும். ஏதாவது கொஞ்சம் மீன் பொரிக்கிறதுக்கு மட்டும்தான். இது குளத்து இறாலுன்னு நினைக்கிறேன். குட்டி இது குட்டி தான் ரொம்ப டேஸ்ட்னு சொல்லுவாங்க. எல்லா மீனும் நல்லா தான் இருக்கு, சாப்பிடன் போல தான் இருக்கு. ஆனால் எந்த மீன் ருசியா இருக்குன்னு தெரியலையே. எல்லா வகை மீன் இருக்கு. 1 கிலோ விண்மீன் கொடு. ஐலா மீன் வாங்கிட்டோம். ஐலா மீன் பொரிக்க நல்லா இருக்கும்னு. இப்போதைக்கு மத்தியானத்துக்கு 2 மீன் பொரிச்சா போதும். எனக்கு முழு மீனாக சாப்பிட பிடிக்காது. அதனால அவங்களுக்கு மட்டும் இப்படி வெட்டி வாங்கிட்டேன். இப்போ எனக்கு வெட்டிட போகிறேன். வெட்டி பொடி மீனாக சாப்பிட போகிறேன். என்னடா பண்ற? ரொம்ப பொடிசாக இருக்கோ? சரி, பரவாயில்ல. நான் இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்னா போட மாட்டேன். வெறும் எங்கள் அம்மா பண்ணத மாதிரி தான். எங்கள் அம்மா கொடுத்த பொடி, உப்பு, கொஞ்சம் லெமனு, மிளகு பொடி, அப்புறம் அரிசி மாவு கொஞ்சம் முறுமுறுன்னு இருக்கு. அவ்வளோதான், முடிந்தது. மலைச்சாரல் மாதிரி போடணும். தடவியாச்சு. இப்போ இது நல்லா ஊறட்டும்.
இந்த இன்ஸ்டாகிராமில் ஏதோ வீடியோ பார்த்துட்டு இந்த மீனுக்கு மேலே போடுவாங்கள்ல பொடி, அந்த பொடி பண்ணி தரணுமா அம்மா. அதனால் அதுக்கு அது இதெல்லாம் போட்டு வறுக்கணுமா, வறுத்து மேலே அப்படியே போடலாமா. இந்த மாதிரி வந்து உங்கள் கணவர் என் வீடியோ பார்த்துட்டு ஏதாவது பண்ணி கொடுக்கணும்னு சொல்லுவாங்களா? ஆசை தான். ஆனால் எனக்கு நினைச்சு கூட பாக்கடா நீ. ஒரு 3 பொருள் வாங்கினேன், வீட்டுக்கு தேவையானதும் என் மூஞ்சிக்கு தேவையான பொருள் காட்டுறேன். இதோட லிங்க்கு இதெல்லாம் நான் வந்து இங்கே தரல, இருந்தாலும் கடலமுத்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட். பட் நீங்களே தேடுற மாதிரி தான் எல்லாமே இருக்கும். மீஷோவில் தான் 3மே வாங்கினேன். என்ன விலைன்னு நான் இங்கே சொல்லிடுறேன், சரியா? ஃபஸ்ட்டு பெட்டி இது. நான் என்ன போட்டேன்னு எனக்கு ஞாபகம் இல்லை, ஏன்னா வந்து இது ஒரு 10 நாள் கிட்ட இருக்கும். ஐ திங்க் எல்லாமே புதுசாக எதுவும் வாங்கலை, ஆல்ரெடி நான் யூஸ் பண்ணியிருக்கிறது முடிஞ்சு போயிடுச்சு. அதனால் இந்த டாட் அண்ட் கீ மாய்ஸ்சரைசரு எதுவுமே வந்து ப்ரொமோஷன் கிடையாது, ப்ரொமோஷன் என்று நினைத்து விடாதீர்கள். நானே சொந்த காசு போட்டு வாங்கினது. ஸோ இது எனக்கு நல்லா இருக்குது, இது பிடிச்சிருக்கு. அதனால இதுதான் எப்போவுமே மாய்ஸ்சரைசராக யூஸ் பண்ணுறேன். ஸோ இது ஒன்று வாங்கினேன், இது முடிஞ்சிருச்சு. எத்தனை முடிஞ்சிருச்சு. இதுவும் ஏதோ ஸ்கின் கேர் தான், முடிஞ்சிருச்சுன்னு திருப்பி வாங்கினேன். இங்கே காணும் இவ்வளோ பெரிய பெட்டிக்குள்ள பெட்டி சைஸுக்கும் இதுவும் ஒன்றும் இல்லை. அப்புறம் எதுக்கு இவ்வளோ பெரிய பெட்டி? இது வந்து இதுவும் நான் யூஸ் பண்ணுறேன். நானே இது யூஸ் பண்ணலாம். இது நல்லா இருக்கும். இது வந்து நியாசினமைடு சீரம். ஏன் குட்டியோண்டு பாட்டில் வாங்கினேன்னா, நான் நிறைய பாட்டில் வாங்கி சிந்திடுது அப்படியே பேகுக்குள்ளேயே. அதனால கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு பிளர் ஆகுது இல்லை. இதுதான். ஸோ இது ஒன்று வாங்கினேன், இந்த ரெண்டும். இது வந்து ரொம்ப தேவை எனக்கு, அதனால வாங்கினேன். இந்த வந்து ட்ரெஸ்ஸு குழஞ்சி போகுது. குழஞ்சா குழம்பி போகுது. அதனால இப்படி வச்சுட்டோம்னா அதோட அப்படி வச்சுக்கலாம்ல. அதனால இது ரொம்ப விலை கம்மி. இதோட விலை எவ்வளோன்னு தெரியல, சைடில் போடுறேன். 150 ரூபான்னு நினைக்கிறேன். 150க்கு 6 பேக் கொடுக்குறாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதனால இது துணி காட்டுறேன். நல்லா இருக்குல்ல? இதான் இப்போ இதில் போய் வைப்போம், ஷோகேஸ். என்ன வாய் உளருது. இப்படின்னா என்னோட இதை பார்த்துட்டு எவ்வளோ அழகாக மடிச்சு வச்சிருக்கான்னு நினைக்க கூடாது. எங்கள் அத்தை கடைசியாக வரும்போது எல்லாம் மடிச்சு கொடுத்தாங்க. அது வந்து நான் சென்னையில் இருக்கும்போதே அந்த மாதிரி வாங்கினேன். ஸோ அப்படி இருக்கும்போது அது நல்லா இருக்குல்ல, அது அந்த இதை மட்டும் எடுத்துகிட்டு அப்படியே உள்ளே வச்சிடலாம். அதனால மற்றதுக்கும் வாங்கினேன். இப்போ அதையும் வச்சு உள்ளே வச்சிடலாம். திறந்து பார்த்தால் தெரிந்து விடும், அள்ளி சென்றால் முடிந்து விடும். எது தேவையோ அது மட்டும் எடுத்துக்கலாம். அப்படியே மடிச்சாப்லேயும் இருக்கும். இங்கே ஒரு கவர் இருக்கும். ஸோ அதில் உள்ள என்ன ட்ரெஸ் இருக்குன்னு நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி வச்சுட்டேன். இன்னுமே 2 பேக் இருக்குது, ஆனால் நான் அதை இப்போதைக்கு வைக்கலை. ஏன்னா அவ்வளோத்துக்கும் அந்த 2க்கும் பின்னாடியும் கொஞ்சம் துணி இருக்குது, அதனால் வைக்க முடியல. ஸோ இப்போதைக்கு இதை வச்சுருக்கேன். நல்லா இருக்குல்ல? அப்படி ஒரு மாதிரி இப்போ எனக்கு எது வேணுமோ அதை மட்டும் எடுத்து அப்படியே அதில் தேடி பார்த்துட்டு திருப்பி அதுக்குள்ளேயே வச்சு உள்ளே வச்சுருவேன். அப்புறம் இந்த வேம்பலை பட்டையை வச்சு நல்லா முடிய வளர்க்கலான்னு சொல்லிட்டு நினச்சேன். சரி இது எப்படி ஃபஸ்ட்டு என்ன ப்ரிப்பேர் பண்ணணும்னு சொல்லி பார்க்கலான்னு போனால் கீழே மொத்தமாக எல்லோரும் கமெண்ட் பண்ணியிருக்காங்க, அதெல்லாம் வந்து ரொம்ப முடி ரொம்ப உதிரும், வளர்றது ஒரு பக்கம் இருந்தாலும் உதிரும் அப்படின்னு. எனக்கு பயம் ஆயிடுச்சு. வேணாம்ப்பா, வளர கூட எனக்கு வேணாம், எனக்கு உதிராமல் இருந்தாப்பா. கொஞ்சம் திரும்படா, மண்டையில முடியே இல்லை, இது எப்படா ரஜினி ஸ்டைல் வெட்டுறது அதுன்னு சொல்லிட்டு இப்போ நான் இது பண்ணல. உண்மையாகவே இது உதிருதா? யாராட்டி யூஸ் பண்ணவும் சொல்லுங்கள். எவ்வளோ ரூபாய்க்கு வாங்கினேன்? 15 ரூபா. நல்ல வேலை என்ன போடுறதுக்கு முன்னாடி பார்த்தேன். நீங்கள் சொல்லுங்கள், அடுத்த வாட்டி ட்ரை பண்ணி பார்க்க. இன்னைக்கான சமையல் இந்த பீன்ஸ் கேரட்டு கூட்டு தேங்காய் போட்டு பண்ணுவேன்னு பார்த்தேன். இதுலேயே ஆனால் முட்டை போட்டேன். அப்புறம் வந்து ரசம், ஆல்ரெடி வச்ச ரசம். அது ஐயோ இது சூடாயிட்டுருக்கு அம்மாடி. ஸோ இதுதான் அந்த பொடி. இப்போ இந்த பொடியை போட்டு பார்ப்போம். நல்லா வரலன்னா நீ கேட்கக்கூடாது, நல்லா கேட்கக்கூடாது. ஏதாவது ஒரு பாசிட்டிவா பேசணும்னு பார்த்தா தர்தினியம் பிடிச்ச மாதிரி பேசிட்டு. எனக்கு மீனில் சும்மா மசாலா போட்டாலே பிடிக்காது. இது எப்படி இருக்கும், பட் லேட் அழகாக இருக்குது. அந்த மீன் நல்லா தான் இருக்குது, எனக்கு பெருசாக டிஃப்ரென்ஸ் தெரில. அப்படியான ருசியாக இருக்குன்னு சொல்லிட்டு. ஓகே, ரொம்ப மோசமும் இல்லை, நல்லா தான் இருக்குது.
இருக்கு. நல்லா தானே இருக்கியா? அட நல்லா இருக்கு. இப்போ நல்லா வயிறு முட்டை சாப்பிட்டாச்சு, தூங்க போகுது. இந்த வீடியோவில் வந்து நான் பெருசாக இந்த வெயிட் லாஸு, கார்டனிங்கு, என்னோட டே பிளானிங் எதையுமே காட்டலை. சும்மா ஒரு சாதாரண நாள் என் வாழ்க்கையில் எப்படி போகுமோ அதுதான். ஒரு ரசத்தை ஒரு மீனை வச்சுட்டு சாப்பிட்டு முடிச்சு போய் நான் தூங்கிடுவேன். இப்படி தான் சில வீக்கெண்டு வந்து இது போகும். நீங்கள்லாம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? நீங்கள் இன்றைக்கி எதாவது ப்ரொடக்டிவாக பண்ணீங்களா, இல்லை என்ன மாதிரி தான் இன்றைக்கி இப்படியே ஓட்டிகிட்டு இருந்தீங்களாங்கிறத வந்து சொல்லுங்கள். நடக்கிறது கூட ஒரு வேலையா இருக்கேன். வந்து சொல்லுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோல உங்களை வந்து சந்திக்கிறேன். until then it's bye from ஒரே குடும்பம் மது. டடா. வரண்டா சின்னசாமி. சரிடா.